அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இந்த பதிவு சகோதரிகளுக்கான பதிவு. ஆவணி மாதம் கோலம் போடும் சூட்சமம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் சூட்சமம் சொல்லித்தரது வழக்கம். ஆவணி 7 முதல் ஆவணி 31 வரை வீட்டு வாசலில் கோலம் போடும்போது இதையெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காகன்னு சொன்னால், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான். சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு வருடம் விநாயகர் சதுர்த்தியின் போதும் நம்ம புதியதாக ஏதாவது ஒரு ஆன்மீக வித்தையை சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் 14ஆம் தேதி 14/9/2026 அந்த அன்னைக்கு பிள்ளையார்பட்டியில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் கற்பக விநாயகர் உபாஷினி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தெளிவான தமிழில் எளிமையான நிலையில் 11 பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரே நாளில் கற்றுத்தரப்படும். அன்று மாலை மானசீக முறையில் தீட்சை வழங்கப்படும். அனைவரும் இந்த சித்தி பயிற்சி எடுத்துக்கலாம். எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆவணி 7 முதல் 31 வரை அமாவாசை நாள் தவிர வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலம் போட பயன்படுத்துறீங்கள மாவு, அந்த மாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து கொள்ளுங்கள். பொதுவாக பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. தினமும் நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போட முடியாவிட்டாலும் கோலம் போடும் மாவில் பச்சரிசி மாவு கலந்து கொள்ளுங்கள். புள்ளி வைத்து கோலம் போடுங்கள். இதழ்கள் வடிவம் அதிகம் இருப்பது போன்ற கோலங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. புள்ளி வைத்து கோலம் போடுவதில் ஒரு சூட்சமாக சொல்கிறேன். ஒற்றைப்படை கணக்கில் அந்த புள்ளி முடியணும், அதையும் பார்த்துக்கோங்க. கோலம் போடும்பொழுது ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 3 முறை சொல்லிட்டு கோலம் போடுங்க. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த கோலத்தில் நீல நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக ஆவணி மாதம் நீங்கள் கோலம் போடும் பொழுது கோலமாவில் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. இதழ்கள் வடிவம் அதிகம் இருக்கிற மாதிரி கோலம் போடுங்க. புள்ளி வைத்து கோலம் போடுங்க. அந்த புள்ளி ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கோலம் போடுறதுக்கு முன்னால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு மனசில் 3 முறை சொல்லிட்டு கோலம் போடுங்க. கோலத்தின் நடுவே நீல நிற வர்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சூட்சமங்கள் செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து வழங்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, நவராத்திரி திருவிழா 11/10/2026 தொடங்க போகுது. இந்த வருடம் நவராத்திரிக்கு உலகத்தில் வேறெங்கும் கிடைத்திராத, எந்த கடையிலும் உங்களால் வாங்க முடியாத நவராத்திரி சக்தி எந்திரம் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். நவராத்திரி தேவியுடைய சக்தியை ஒரே எந்திரத்தில் ஆவாகனம் செய்து இந்த எந்திரத்தை தரப்போகின்றோம். முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.